ஓம் சாந்தி. February 10, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, கடவுள் உங்களுடைய நண்பர் ஆவார். ராவணன் உங்களுடைய எதிரி ஆவான். எனவே நீங்கள் கடவுளை நேசிக்கின்றீர்கள், ராவணனை எரிக்கின்றீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் மற்ற பலரிடமிருந்து இயல்பாகவே ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள்? பதில்: நினைவில் நிலைத்திருந்து தங்களை தூய்மையாக்குவதுடன் பிறரையும் தங்களைப் போல் ஆக்குகின்ற குழந்தைகளே தொடர்ந்தும் மற்ற பலரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். அவர்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு தந்தை ஒரே ஒரு ஸ்ரீமத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, ஷரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள், ஆனால் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். பாடல்: இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா, இது எனது ஷரீரம் என்ற அர்த்தம். ஆத்மா கண்களுக்கு தெரிவதில்லை. ஆத்மாவிலேயே நல்ல தீய சமஸ்காரங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவிலும் மனமும் புத்தியும் உள்ளது. புத்தி ஷரீரத்தினுள் இருப்பதில்லை. ஆத்மாவே பிரதான விஷயம். இந்த ஷரீரம் என்னுடையது. எவராலும் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மாவே ஷரீரத்தை பார்க்கின்றார். ஷரீரம் ஆத்மாவை பார்ப்பதில்லை. ஓர் ஆத்மா தனது ஷரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அந்த ஷரீரம் உயிரற்றதாகின்றது. ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆனால் ஷரீரத்தை பார்க்க முடியும். அதுபோலவே அனைவரும் ஓ தந்தையாகிய கடவுளே என்று அழைக்கின்ற ஆத்மாக்களின் தந்தையையும் பார்க்க முடியும். அவரை உணர்ந்து கொள்ளவோ அல்லது அறிந்து கொள்ளவோ முடியும். ஆத்மாக்களான நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் ஷரீரங்களில் பிரவேசிக்கும் பொழுது சகோதரர்கள் என்றோ அல்லது சகோதர சகோதரிகள் என்றோ கூறப்படுகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் உண்மையில் சகோதரர்களே. பரமாத்மாவாகிய பரம தந்தையே ஆத்மாக்கள் அனைவரினும் தந்தையாவார். பௌதிக சகோதர சகோதரிகளால் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். ஒரே ஒருவரே ஆத்மாக்களின் தந்தை, அவரை பார்க்க முடியாது. தந்தை இப்பொழுது இப்பழைய உலகை புதியதாக ஆக்குவதற்கு வந்துள்ளார். சத்யுகமே புதிய உலகமாக இருந்தது. கலியுகம் இப்பொழுது பழைய உலகமாகும். அது மாற வேண்டும். இப்பொழுது இப்பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும். ஒரு பழைய வீடானது இடிக்கப்பட்டு புதிய கட்டப்படுவதைப் போலவே இப்பழைய உலகமும் அழிக்கப்பட வேண்டும். சத்யுகத்தை தொடர்ந்தும் திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்பவை வந்து பின்னர் நிச்சயமாக சங்கம யுகம் மீண்டும் வர வேண்டும். உலக வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டும். சத்யுகத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருக்கிறது. அங்கே சூரிய சந்திர வம்சங்கள் இருக்கின்றன. அவை லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் எனவும் ராமர் சீதையின் வம்சம் எனவும் அழைக்கப்படுகின்றன. இது இலகுவானது இல்லையா? பின்னர் துவாபர கலியுகங்களிலேயே மற்ற சமயங்கள் வருகின்றன. தூய்மையானவர்களாக இருந்த தேவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள். இதுவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. மக்கள் ஒவ்வொரு வருடமும் ராவணனின் கொடும்பாவியை தொடர்ந்து எரித்தாலும் அவன் எரிந்து விடுவதில்லை. அவர்கள் அதனை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் எரிக்கிறார்கள். அவனே அனைவருடைய மிகப்பெரிய எதிரி. இதனாலேயே அதை எரிக்கின்ற வழக்கம் இருக்கிறது. பாரதத்தின் முதன்மையான எதிரி யார்? ராவணன் என்று கூறப்பட்டது. கடவுளே சதா சந்தோஷத்தை அருள்பவராகிய முதன்மையான நண்பர். கடவுளே நண்பர் என கூறப்படுகின்றார். இதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை உள்ளது. எனவே கடவுள் நண்பர் ஆவார். ராவணன் எதிரி ஆவான். நண்பராகிய கடவுள் ஒருபொழுதும் எரிக்கப்படுவதில்லை. மற்றவனே எதிரி ஆவான். இதனாலேயே அவர்கள் 10 தலைகளுடைய ராவணனின் கொடும்பாவியை செய்து அதனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்றார்கள். எமக்கு ராமராஜ்யம் வேண்டும் என்று காந்திஜியும் கூறுவதுண்டு.
ராமராஜ்யத்தில் சந்தோஷமும் ராவண ராஜ்யத்தில் துன்பமும் உள்ளன. இவை அனைத்தையும் இங்கிருந்து விளங்கப்படுத்துபவர் யார்? தூய்மையாக்குபவரான தந்தையே ஆவார். சிவன் பாபாவும் பிரம்மா தாதாவும் ஆவார். பாபா எப்பொழுதும் பாப் தாதா என்றே கையொப்பமிடுகின்றார். மக்களின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் உரியவர். இவர் ஆதாம் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் முப்பாட்டனார் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவரே மனித உலகிலுள்ள மக்களின் தந்தையாவார். பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் படைக்கப்படுகிறார்கள். பின்னர் அந்த பிராமணர்கள் தேவர்கள் ஆகின்றார்கள். தேவர்கள் பின்னர் சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்களாக ஆகின்றார்கள். இவரே மனித உலகின் மூதாதையரான பிரஜாபிதா பிரம்மா என்று அழைக்கப்படுகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் பாபா பாபா என கூறுகிறார்கள். இவர் ஷரீரதாரி பாபா. சிவ் பாபாவோ அஷரீரியான பாபா. புதிய மனித உலகம் பிரம்மாவால் படைக்கப்படுகிறது என்று நினைவு கூறப்படுகிறது. இப்பொழுது அவை உங்கள் பழைய தோள்கள். இவ்வுலகம் ராவணனது தூய்மையற்ற ராஜ்யம். இப்பொழுது இந்த ராவணனுடைய பழைய அசுர உலகம் அழிக்கப்பட உள்ளது. அதற்காகவே இந்த மகாபாரத யுத்தம் இருக்கிறது. பின்னர் சத்திய யுகத்தில் எவருமே எதிரியான ராவணனை எரிக்க மாட்டார்கள். ராவணன் அங்கே இருக்க மாட்டான். ராவணனே துன்ப உலகை உருவாக்கியவன். பெரும் செல்வம் உடையவர்களும் பெரிய மாளிகைகளில் வாழ்பவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்றில்லை. ஒருவரிடம் மில்லியன்கள் இருந்த பொழுதிலும் அவை அனைத்தும் துச்சாக ஆகப் போகிறது என தந்தை கூறுகின்றார். புதிய உலகில் புதிய சுரங்கங்கள் வெளிப்படும். நீங்கள் அவற்றால் புதிய உலகில் மாளிகைகள் போன்றவற்றை கட்டுவீர்கள். இப்பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய போகிறது. சத்கதியை பெறும் பொருட்டு மக்கள் பக்தி செய்கிறார்கள். நாங்கள் விகாரம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டதனால் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். விகாரம் நிறைந்தவர்களே தூய்மையற்றவர்கள் என கூறப்படுகிறார்கள். சத்யுகத்தில் அனைவரும் விகாரமற்றவர்களாக, முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே குழந்தைகள் யோக சக்தியால் பிறக்கிறார்கள். அங்கே விகாரங்கள் இல்லை. அங்கே ஷரீர உணர்வோ காமமோ அல்லது கோபமோ இருப்பதில்லை. 5 விகாரங்களும் அங்கு இருப்பதில்லை. இதனாலேயே அவர்கள் அங்கு என்றுமே ராவணனை எரிப்பதில்லை. இங்கே இது ராவண ராஜ்யம். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். இந்த தூய்மையற்ற உலகம் அழிக்கப்பட உள்ளது. ஸ்ரீமத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருப்பவர்களும் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுபவர்களும் தங்களுடைய ஆஸ்தியாகிய உலக ராஜ்யத்தை பெறுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இது இப்பொழுது ராவண ராஜ்யம். இது அழிக்கப்பட வேண்டும். ராமருடைய சத்யுகத்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சத்யுகத்தில் வெகு சில மனிதர்களே இருக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கின்ற டெல்லியே அப்பொழுது தலைநகரமாக இருக்கும். சத்யுகத்தில் டெல்லி தேவதைகளின் பூமியாக இருந்தது. டெல்லியிலேயே சிம்மாசனம் இருந்தது. டெல்லி ராவண ராஜ்யத்தின் தலைநகரமாக இருப்பதுடன் ராமராஜ்யத்தின் தலைநகரமாகவும் இருக்கிறது. எவ்வாறாயினும் ராமராஜ்யத்தில் வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தன. அங்கே எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் உலக ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். நான் இப்பொழுது அதனை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கின்றேன். எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக விரும்பினால் ஷரீரதாரிகள் எவரையும் அன்றி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் என்னிடம் வருவீர்கள். நீங்கள் எனது கழுத்து மாலையாகி பின்னர் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுவீர்கள். மாலையில் உள்ள குஞ்சமாக, அதாவது மலராக நான் இருக்கின்றேன். பின்னர் இரட்டை மணிகளான பிரம்மாவும் சரஸ்வதியும் உள்ளனர். அவர்கள் பின்னர் சத்யுகத்தின் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகின்றார்கள்.
பின்னர் மாலையானது வரிசை கிரமமாக சிம்மாசனத்தில் அமர்பவர்களுக்கு உரியதாக ஆகிறது. பிரம்மா, சரஸ்வதி மற்றும் பிராமணர்களாகிய உங்கள் மூலமே நான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றேன். முயற்சி செய்பவர்களின் ஞாபகார்த்தங்களே உருவாக்கப்படுகின்றன. அது ருத்ரரின் மாலையும் இது விஷ்ணுவின் மாலையும் ஆகும். ருத்ர மாலை ஆத்மாக்களை கொண்டுள்ளது. பின்னர் விஷ்ணுவின் மாலை மனிதர்களை கொண்டுள்ளது. பிரம்மாண்டம் எனவும் அழைக்கப்படுகின்ற அஷரீரியான பரந்தாமமே ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். ஆத்மாக்கள் முட்டை வடிவமுடையவர்கள் அல்ல. ஆத்மாக்கள் மிகவும் சின்னம் சிறிய புள்ளிகளை போன்றவர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவருமே இந்த இனிய வீட்டில் வசிப்பவர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அமைதி தாமத்திற்கு செல்ல விரும்புகின்றோம். அதுவே முக்தி தாமமாகும். மனிதர்கள் அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் ஒருவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. ஒவ்வொருவரும் தனது பாகத்தை நடிப்பதற்காக வர வேண்டும். இதுவரை தந்தை தொடர்ந்தும் உங்களை தயார்படுத்துகின்றார். நீங்கள் தயாரானதும் இன்னமும் மேலே இருக்கின்ற ஆத்மாக்கள் கீழிறங்கி வருவார்கள். அப்பொழுது அனைத்தும் அழிக்கப்படும். நீங்கள் பின்னர் புதிய உலகத்திற்கு சென்று அரசாட்சி செய்வீர்கள். பின்னர் சக்கரம் வரிசை கிரமமாக சுழலும். சத்யுகம், திரேதாயுகம், இறுதியில் அந்த நாளும் வந்துவிட்டது என்ற பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது நரகவாசிகளாக உள்ள பாரத மக்கள் பின்னர் சொர்க்கவாசிகள் ஆகுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எஞ்சியுள்ள மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அமைதிதாமத்திற்கு திரும்பி செல்வார்கள். நீங்கள் சிறிதளவை மாத்திரம் விளங்கப்படுத்த வேண்டும். ஆல்பாவே பாபா, பீட்டாவே ராஜ்யம். முதலாவது நபரே ராஜ்யத்தை பெறுகின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவதே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றேன். 84 பிறவிகளை எடுத்ததனால் நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ராவணனே உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கியவன். அப்படி என்றால் உங்களை யார் தூய்மையாக்குவார்கள்? தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்ற கடவுளே ஆவார். நீங்கள் எவ்வாறு தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்களாகவும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாகவும் ஆகின்றீர்கள் என்ற முழு வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நிகழும். இந்த விநாசம் அதற்காகவே உள்ளது. பிரம்மாவின் வயது 100 வருடங்கள் என சமய சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. தந்தை உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற இந்த பிரம்மாவும் தனது ஷரீரத்தை நீக்குவார். ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்களால் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. தேவர்கள் ஒரு பொழுதும் விகாரத்தினால் பிறப்பதில்லை. அனைவரும் தொடர்ந்தும் மறுபிறவியை எடுத்தார்கள். உங்கள் பாக்கியம் உருவாக்கப்படும் வகையில் தந்தை அனைத்தையும் மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். மனிதரின் பாக்கியத்தை விழித்தெழச் செய்வதற்காகவே தந்தை வருகின்றார். அனைவரும் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் விரக்தியில் கதறி அழுதாலும் விநாசம் நிகழ்ந்தே தீரும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், விரக்தியில் கதறி அழுவதற்கு முன்பாகவே உங்களது எல்லையற்ற தந்தையாகிய என்னிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வுலகில் காண்பவை அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. இந்த நாடகம் பாரதத்தினதும் எழுச்சியினதும் வீழ்ச்சியினதும் பற்றியது. உலக எழுச்சி உள்ளது. சொர்க்கத்தை ஆட்சி செய்பவர்கள் யார் என்பதை தந்தை மாத்திரமே இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். தேவர்களின் ராஜ்யமே பாரதத்தின் எழுச்சியும் ராவணனின் ராஜ்யமே பாரதத்தின் வீழ்ச்சியும் ஆகும். இப்பொழுது புதிய உலகம் உருவாக்கப்படுகிறது. உங்கள் புதிய உலக ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுவதற்காகவே நீங்கள் அவருடன் கற்கின்றீர்கள். இது மிகவும் இலகுவானது. இது மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கான கல்வி. எந்த சமயங்கள் வருகின்றன, அவை எப்பொழுது வருகின்றன என்பவை நீங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சமயங்கள் அனைத்தும் துவாபர யுகத்திலேயே என ஆரம்பிக்கின்றன. நீங்கள் முதலில் சந்தோஷத்தையும் பின்னர் துன்பத்தையும் அனுபவம் செய்கிறீர்கள்.
நீங்கள் சக்கரம் முழுவதையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றீர்கள். இதனை செய்வதனால் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்யும் சக்கரவர்த்திகள், சக்கரவர்த்தினிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஆல்பாவையும் பீட்டாவையும் புரிந்து கொள்ள வேண்டும். விநாசம் நிகழவே வேண்டும். வெளிநாட்டில் இருந்து எவரும் இங்கு வர முடியாத வகையில் அதிகளவு குழப்பங்கள் நிலவும். இதனாலேயே பாரதமே மிக மேன்மையான தேசம் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சிக்கிக் கொண்டிருக்கும் அளவிற்கு யுத்தம் அத்தகைய தீவிரமானதாக இருக்கும். நீங்கள் 5 முதல் 6 மில்லியன்கள் கொடுத்தாலும் உங்களால் எங்கும் செல்ல முடியாதிருக்கும். தந்தை அவதாரம் செய்கின்ற பாரத தேசமே அதி மேன்மையானது. சிவனின் பிறந்த நாளும் இங்கேயே கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணரின் பெயர் பயன்படுத்தப்பட்டதனால் அனைத்து புகழும் இல்லாமல் போய்விட்டது. மனிதர்கள் அனைவருக்கும் விடுதலை அளிப்பவர் இங்கேயே அவதாரம் செய்கின்றார். சிவனின் பிறந்த நாளும் இங்கேயே கொண்டாடப்படுகிறது. தந்தையாகிய கடவுள் மாத்திரமே வந்து அனைவரையும் விடுதலை செய்கின்றார். எனவே நீங்கள் அத்தகைய தந்தைக்கு மட்டுமே மரியாதை செலுத்தி அவரது பிறந்த தினத்தை மாத்திரமே கொண்டாட வேண்டும். தந்தை இங்கே பாரதத்திற்கு வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். எனவே இதுவே அதி மகத்தான யாத்திரை ஸ்தலமாகும். அவர் அனைவரையும் சீரழிவிலிருந்து விடுவித்து சத்கதியை அருள்வது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எங்கள் பாபா இப்பொழுது எங்களுக்கு இந்த ரகசியத்தை இந்த சரீரத்தின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார் என்பது ஆத்மாக்களாகிய எங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் சரீரங்களின் மூலம் கேட்கின்றோம். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். துரு தொடர்ந்தும் அகற்றப்படும். நீங்கள் தூய்மையாகி தந்தையிடம் செல்வீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகுவீர்கள். நீங்கள் பிறரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்கும் பொழுது பலரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதுடன் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். இதனாலேயே உங்களால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெற முடியும் என நினைவு கூறப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தூய்மையாகுங்கள். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி உலக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தையை போன்று துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராகுங்கள். 2. மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றும் இக்கல்வியை சதா தொடர்ந்தும் கற்றிடுங்கள். அனைவரையும் உங்களை சமமானவர்கள் ஆக்குவதற்கு சேவை செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராக இருந்து நன்மை அளிக்கின்ற மனோபாவத்தாலும் தூய ஆக்கப்பூர்வமான நோக்கங்களை கொண்டிருப்பதாலும் உலக நன்மைக்கு ஒரு கருவி ஆகுவீர்களாக. அனைவருக்கும் நன்மை அளிக்கின்ற மனோபாவத்தையும் தூய ஆக்கப்பூர்வமான நோக்கங்களையும் உடையவரே ஒரு தீவிர முயற்சியாளர் ஆவார். ஒருவர் உங்களை விழச் செய்வதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யலாம். ஆனால் அவன் அல்லது அவள் உங்கள் மனதை தளம்பலடைய செய்ய முயற்சி செய்யலாம் அல்லது ஒரு தடை ஆகலாம். இருப்பினும் நீங்கள் அந்த நபருக்காக சதா தூய ஆக்கப்பூர்வமான அசைக்க முடியாத நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை காரணமாக உங்கள் உணர்வுகளை மாற்றாதீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் மனோபாவத்தையும் நோக்கங்களையும் சரியாக வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். வீணானவற்றை நீங்கள் பார்க்கவும் மாட்டீர்கள். உங்கள் நேரமும் சேமிக்கப்படும். இதுவே உலக உபகாரியாகும். ஸ்லோகன்: திருப்தியே வாழ்க்கையின் அலங்காரம். எனவே திருப்தி ரத்தினமாக இருந்து திருப்தியில் திளைத்திருந்து மற்ற அனைவரையும் திருப்தியாக்குங்கள். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள்.
ஒரே வழிகாட்டல், அதாவது ஒற்றுமை என்னும் சூழலை உருவாக்குவதற்கு அனுசரிக்கும் சக்தியை கிரகியுங்கள். வேறுபாடுகளை அனுசரித்து செல்லுங்கள். ஒவ்வொருவரினதும் சிறப்பியல்புகளை பாருங்கள். முற்றிலுமாகவே எவருடைய பலவீனங்களையும் பார்க்காதீர்கள். சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் இருக்கும் பொழுது அதனை நீங்கள் பார்க்க கூடாது. இல்லாதுவிட்டால் தீய சகுனங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. அதே போல் எவருடைய பலவீனமும் ஒரு கிரகணமே ஆகும். எனவே அதனை பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி.